நெல் வந்து இன்னைக்கு கொள்முதல் பண்ணல, நீங்க வந்து விவசாயி விளைஞ்சு கிடக்குது, யாருமே நீங்க வந்து வாங்கவே இல்ல, மழையில நனைஞ்சிருச்சு. இந்த குற்றச்சாட்டு மாநில அரசு பேர்ல வைக்கப்படுது. அரசியல் ரீதியும் இருக்கலாம், மாநில அரசோட குற்றச்சாட்டாவும், மாநில அரசு மீதான குற்றமாவும் இருக்கலாம். தீர்வு காண முடியுமா என்றால் முடியாது. என்ன காரணம்னா, இவ்வளவுதான் நெல் வாங்கணும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் கட்டளை போடுது. நம்ம அந்த கட்டளைப்படி வாங்கியாச்சு. மேற்கொண்டு ப்ரொக்யூர் பண்ண முடியாது. சிக்கல் எந்த இடத்துல வருது? திடீர்னு அதிகமான நெல் பரப்பளவு சாகுபடி ஆகி போச்சு. இப்ப எங்க பகுதி கடமடை பகுதி. குருவைங்கிறதே எங்களுக்கு கிடையாது. கான்செப்ட்லயே கிடையாது. ஆனா இந்த வாட்டி தண்ணி நிறைய இருந்துச்சு. நிலத்தை நம்ம சும்மா போட்டிருக்க முடியாது. எல்லாரும் போட்டாச்சு. நெல்லை போட்டாச்சு. விளைஞ்சு கிடக்கு. வியாபாரி களத்து மேட்டுக்கு வரமாட்டான். என்ன காரணம்னா அவனுக்கு வந்து பொருளாதாரம் ஏற்கனவே அவன் வந்து ரெகுலரா குருவை விளையிற இடத்துல அவன் கடன் கொடுத்து நெல்லா வசூல் பண்ணி மிச்ச பணத்தை கையில கொடுத்து இப்படி பழகிருக்காங்க. அதாவது ஒரு கிரெடிட் எக்கானமி அதுல இருக்கு. அன்ஆர்கனைஸ்டு கிரெடிட் எக்கானமி. அப்ப அவன் வந்து அங்க போய் நெல்லை வாங்குவானா இல்ல குருவையே வராத எங்க பகுதிக்கு வந்து புதுசா வாங்குவானா? வாங்கல. ஒரு சின்ன பகுதியில ஒரு 7000 ஏக்கர் விளைஞ்சு கிடக்கு, வாங்குறதுக்கு ஆள் கிடையாது. திடீர்னு மழை பெய்யுது, ஈரப்பதம் இருக்கு. ஈரப்பதத்துக்கு மத்திய அரசாங்கம் 17% மேல ஈரப்பதம் இருந்தா நீங்க வாங்கக்கூடாது, அப்படி வாங்கினா எங்க பொறுப்பு இல்லங்குது. இங்க எங்களுக்கு 23%, 25% ஈரம் இருக்கு. அதாவது கால் பகுதி நெல் வந்து கிடக்கு, தண்ணியில கிடக்கு. சரி, தண்ணியில கிடக்குது அரசாங்கத்தோட தவறு தானே அப்படின்னா, அரசாங்கத்தால ப்ரொக்யூர் பண்ண முடியாது. ஏன்னா டெல்லி சொன்னா தான் நீங்க வாங்க முடியும். அண்ணா காலத்திலயும் இந்த பிரச்சனை இருந்துச்சு. நெய்வேலியில் உற்பத்தி ஆகிற மின்சாரத்தை நான் நினைத்தால் கூட உன் கிராமத்துக்கு திருப்பி விட முடியாது தம்பின்னு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அப்போ ஒரு கான்ஸ்டிடியூஷன் மிக இயல்பாக ஒரு நாட்டை வளர்ந்த நாடாக மாற்றணும். அப்படி வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கு மாநிலங்களின் வளர்ச்சி தான் அதுக்கு உதவும்.